நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அஞ்சனா என் மகளா? மக மாதிரி. இப்ப மாதிரின்ட்டான். அப்ப இவன் தான் குற்றவாளி. இவனை முதல்ல ஜீப்ல ஏத்துங்கயா. ஓகே சார். சார் இருங்க சார், இருங்க சார். சார் என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அஞ்சனாவை மனு சார் கட்டிக்க போறாரு. அந்த பொண்ணுக்கு இவர் அப்பா மாதிரி. யோ, அந்தால விடுங்கயா. இங்க பாருங்க சார், அந்த அருணை போய் தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் எங்க இருக்கான்? அது தெரிஞ்சா நான் போய் அவனை தூக்க மாட்டேனா? போய் தேடி கண்டுபிடிங்க சார். வாங்கயா. சார் என்ன சார் இங்க நிக்கிறீங்க? நான் இந்த ரத்த தடத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தல. அங்க அந்த டனல்ல இருந்து ஆரம்பிக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இங்க வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்களோ? அப்படியே நடந்திருக்கலாம். ஆனா அவளை வெட்டினவன் எதுக்காக அவளுக்கு இங்கே கட்டு போட்டிருக்கணும்? முதல்ல வெட்டினவன் எதுக்கு கட்டு போடணும்? டவுட்டே வேண்டாம் சார், எல்லாத்துக்கும் அருண் தான் காரணம். போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை செலவுக்கு பணம் கேட்டாங்களா? ஆமா சார், பெரிய அமௌண்ட் கேட்டாங்க. கொடுக்கலன்னா உங்க பேர்ல எஃப்ஐஆர் போடுவாங்க. போடட்டும். யோ, எஸ்ஐங்கிறவர் இருக்கிறதுலே லாஸ்ட் கிரேட் ஆஃபீஸர். எனக்கு டிஜிபி வரைக்கும் தெரியும். பணம் தரமாட்டாரோ? அருண், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியா? ஊர்க்காரங்க உன்னை அடிச்சே கொல்ல போறாங்கடா. எதுக்கு? என்ன எதுக்கு அடிக்க போறாங்க? ஓ, தெரியாதா? என் பொண்ணு எங்கடா? அஞ்சனா எங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. உன்னை பார்க்க தான் அவ வந்தா. அவளை நீ தான் வர வச்ச. டேய், உன் மேல வச்ச அன்பு உண்மை நிரூபிக்க தாண்டா அவன் வந்தா. அவ வந்திருந்தா, ஆனா திரும்ப போயிட்டா. என்கிட்டயே போய் சொல்றியாடா? அருண் சொல்லு, அவ எங்க? அவளை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா? அவ எங்கன்னு சொல்றா. போலீஸ் ஊருக்குள்ள வந்துட்டாங்க, உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அருண் ஒழுங்கா சொல்றா, அஞ்சனா எங்க? அவளை நீ கொன்னுட்டியாடா? நான் அவளை கொல்லணும். அவ செத்துட்டானா கூடவே நானும் செத்துருவேன்ல. அப்ப அவ எங்கடா? நான் தான் சொன்னேன்ல, என்ன பார்க்க வந்துட்டு அவ போயிட்டா. டேய், அவ திரும்ப வரவே இல்லை. அது எனக்கு தெரியாது. நீ போய் சொல்றடா. அருண், அவ எங்கடா இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்கடா என் அஞ்சனா? ஓ அஞ்சனாவா? 20 வருஷமா ஏன் கூட வாழ்ந்து படாவ. அவ எனக்கு தான். உனக்கு என்னடா உரிமை இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏமாத்ததான கூட சுத்திட்டு இருக்க. என் பொறுமையை சோதிக்காத. எங்க அவ?
அவளை என் கூடவே வச்சுப்பேன் இல்ல கொல்லுவேன். அதுக்கு எவனோட அனுமதி எனக்கு தேவையில்ல. கொன்னுட்டியா? ஆமா கொன்ன. என்ன? ஏய், மனுஷர் வேணாம், அவனுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. இதை உனக்காக தான் நான் வச்சிருக்கேன். அருண், என்ன பண்ற நீ? ஏய், வேணாம். சார் வேணாம் சார். சார் வேணாம், அவனை விட்டுருங்க சார். விடுங்க. சுத்து போனாலும் போயிடுவா சார். வேணாம் சார், விடுங்க சார். ஏய், சார் வேணாம் சார். சார் தைரியம். சொன்னா கேளுங்க சார், விடுங்க சார். எம்எல்ஏ கேவிக்கிறியா? விடுங்க. சார் சொன்னா கேளுங்க சார். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் கேட்கிறேன். யாரும் டேய் எழுந்துடா, எழுந்துரு. டேய் அருண், சொல்லுடா, அவ எங்கடா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. உங்களெல்லாம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு தான் அஞ்சனா வீட்டை விட்டு வந்திருக்கா. நாங்க பார்க்கவே இல்லையே சார். அஞ்சனா எப்படிப்பட்டவ? ரொம்ப நல்ல பொண்ணு சார். எல்லார் மேலேயும் ரொம்ப உயிரா இருப்பா சார். எல்லா ஆம்பளைங்க மேலேயும் அன்பா இருப்பாளோ? அதுக்கெல்லாம் நீ தான் மாமா வேலையடி. கேட்கறேன்ல, ஏண்டி நீ தான் பணம்லாம் கலெக்ட் பண்ணுவியா? என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? நீ எனக்கே மரியாதை கத்து தெரியா? ஓங்கி ஒண்ணு வச்ச நோய். என்ன அடிக்க போறீங்களா? என் மேல கை வச்சா உங்க வேலை காலி. மகளிர் போலீஸ் எங்க? ஓரளவுக்கு சட்டம்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். சார் வேண்டாம் சார், அப்புறம் நமக்கு தான் அவமானம். இறங்கி வாடா, இறங்கு. விடுடா. நிக்கிறானே, அஞ்சனாவை தூக்கிட்டு போனது இவன் தான். இவனை விசாரிக்கிற முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லும். மனு சார் இது வரைக்கும் வரல. இங்க ரகசியமா என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க. அஞ்சனாவை என்னவோ பண்ண போறாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாத. நான் கும்பிடுற கிருஷ்ணர் அவளை எனக்கு காமிச்சிட்டாரு. என்னம்மா? எப்பவும் ஏதாவது ஹாப்பி நியூஸோட தான் நான் வருவேன். இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லை. மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா? ரெண்டாவது தடவையும் சோனாவோட கல்யாணம் நின்று போச்சு. அஞ்சனாவை மனு கல்யாணம் பண்றது எனக்கு சந்தோஷம்தாம்மா. அதுக்கு
அதுக்கு ஏன் இப்படி ஒரு நாடகம் அவன் போட்டான்னு தான் நான் கேட்க விரும்புகிறேன். மனு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துட்டானா? இல்ல. அங்க என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறாங்கம்மா. ஆனா நான் நம்பல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அங்க யாரையோ கொன்னுட்டாங்களாம். ரத்த தடயங்கள் வேற இருக்கான். மனுவும் அஞ்சனாவும் சேஃபா? அவன் சேஃபா தானே இருக்கான். ஓ, மனு எப்பயும் சேஃப் தான். ஆனா அஞ்சனா தான் சேஃபே இல்லை. அந்த டவுட்ல தான் நானும் கேட்குறேன். சுஜா, மேடம், பிரதீப் அவ கூட்டிட்டு போ. எஸ்டேட்ல யாரு கொன்னுட்டதா பேசிக்கிறாங்க தெரியாது. ஆனா அதுக்காக போலீஸ் கூட இங்க வரலாம். கொலை பண்ணி மலையிலேருந்து வீசியிருப்பாங்க. பாடி கிடைச்சாதான் யாருன்னு விஷயமே தெரியும். அதெல்லாம் போலீஸோட டியூட்டி. நம்ம எதுக்கு இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு? அப்புறம் ஒரு அஃபிஷியல் மேட்டராக பேச வந்திருக்கேன். கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பிகே பிளான்டேஷனில் வேலையே நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. வைஸ் சேர்மனோட விருப்பம் பிளான்டேஷனுக்கு வரதில்லை இல்லை. அவன்கிட்ட நான் சொல்கிறேன். அப்புறம் கார்ப்பரேட் ஆஃபீஸும் எம்டி வராததுனால டல்லாக தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணணும். கம்பெனிகளை எம்டி கண்டுக்கிறதே இல்லையே. கம்பெனி ஒரு நாள் நின்னா கூட கோடிக்கணக்கில் லாஸ் வரும். ராஜீவண்ணா, நான் இப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்? பர்சனல் கதையை பேச நான் இங்கே வரல. கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற டியூட்டியை நான் செய்ய வந்திருக்கேன். இல்லைன்னு நினச்சிங்கன்னா என்ன டெர்மினேட் பண்ணுங்க. எம்டியும் வைஸ் சேர்மனும் இப்படியே இருந்தீங்கன்னா நான் ரிசைன் பண்ணிடுவேன். இதை சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன். வேகமா நடறா. என்னால் முடியல சார். உடம்பெல்லாம் வலிக்குது சார். என்ன பயங்கரமாக அடிச்சிட்டான் சார். எந்த உரிமையில் இவன் என்ன அடிச்சிருக்கான்னு கேளுங்க சார். உரிமை சட்டம்லாம் தெரியணுமா? ஒழுங்கா போடா. சார் வேணாம் சார். யோ, ஒன்றும் பண்ணாதீங்க. தள்ளுன்னு சொல்றல. உள்ள போடா. வேகமா போடா. இந்த இடம் உனக்கு தெரியுமா? தெரியும். நான் பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர்ல தான். அப்புறம் எப்படி இந்த இடம் எனக்கு தெரியாம இருக்கும்? அஞ்சனாவை இங்க தூக்கிட்டு வந்தியா? நான் ஒன்றும் தூக்கிட்டு வரல. அவளாதான் என் கூட வந்தா. வந்தவ இப்ப எங்க? எனக்கு தெரியல சார். இதோ இந்த ரத்தத்தை பாத்தியா? இது எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது. இது இவனோட தான். இவன் என்ன குத்த வந்தான். அப்படியாடா? அது வேற. எதுக்கு நீ கத்தியோட சுத்துற? கொல்ல. யார? இவனை கொல்லதான். எதுக்கு? அது ஏன்னு இவனுக்கு தெரியும்.
கொல்லுடா, கொல்லு. என்னடா பண்றது? வேணாடா டேய். அருண் சொன்னா கேளு. வேணாம். மாட்டேன்டா. கேளுடா. போலீஸ் முன்னாடி கத்தி தூக்கு. கொலை பண்ணுவ நீ? யாரு முன்னாடி கத்தி தூக்குற? சார் கொலை பண்ணது இவன் தான் சார். இவனை விட்டுறாதீங்க சார். அப்புறம் பாத்துக்கலாம். உங்க முன்னாடி முறைக்கிறான் பாத்தீங்களா? திமிரு பிடிச்சவன் சார். இவரெல்லாம் வேணாடா, நாம திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும். அப்புறம் நீங்க தான் கேட்டீங்கல்ல சார். கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், எங்கடா அவ? எனக்கு தெரியாது. உன் கூட வந்திருந்தாளா? வந்திருந்தா. அப்பனா அவ எங்கடா? எனக்கு அது தெரியாது. நீ செஞ்ச தப்புக்கு செக்ஷன் 302. அது கொலை பண்ணாதா சார்? நான் யாரையுமே கொலை பண்ணல. நான் இப்போதைக்கு செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, வருஷ கணக்கா ஒரு பொண்ணை மனசார காதலிச்சது மட்டும்தான். அது ஒரு பெரிய தப்பா சார்? இவனை என்னதான் பண்றது? அடிக்கணும்னா என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, அடிச்சு கொன்னுடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு அடிக்கும் நான் பதில் சொல்லுவேன். யோ, போட்டு அடிங்க இவனை. சார் 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 வேணாம் சார். சார் சார் அடிக்காதீங்க சார் அவனை. சார் 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 வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் ஹலோ, 3ஆர் எஸ்ஐ தானே? ஆமா. நீங்க யாரு? நான் யாருன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த பையனை நீ விட்டுரு. நீ யாரு? வட்ட செயலாளரா? அதுக்கும் மேல. எம்எல்ஏவா? அதுக்கும் மேல. மந்திரியா? அதுக்கும் மேல. நான் யாருன்னு தெரியலையா? சாஜி. நான் தான் அருவா சாஜி. என்ன சாஜி? அந்த பையனை அடிக்கிறத நிப்பாட்டு. யோ யோ, அடிக்காதீங்க, நிப்பாட்டுங்க. சரிங்க சார். ஷாஜி, இனி அடிக்க மாட்டோம். எதுக்கு அவனை அடிச்ச? அஞ்சனான ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். அவளை வர வச்சது இவன் தான். கொண்டானா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அவளை யாரும் கொலையெல்லாம் பண்ணல. அப்ப எங்க அவ? யோ, நான் அவளை தூக்கிட்டேன்யா. பணத்துக்காகவா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ ஒரு பேர் அழகியா. அவளை நான் கட்டிக்கிட்டாலும் கட்டிப்பேன். பார்த்தேன், பிடிச்சிருந்தது, தூக்கிட்டேன். என்னோட ஏரியா டவுன் தான், அங்கதான் தூக்கிட்டு போறேன். அங்க ரஷீத் முகமது தானே, நீ கேஸ அங்க தள்ளிவிடு. சரி ஷாஜி, ஓகே. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், வாயை மூடிட்டு இரு. என்ன சார், போன்ல பயங்கரமா பம்புனீங்க? எஸ்பி சார பேசுனது? எஸ்பி கிட்ட நான் வேணா பேசவா? வேணாம், இங்க எஸ்பி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போன்ல யாருன்னு சொல்லுங்க. ஷாஜி, அருவா ஷாஜி. எஸ்பி கூப்பிட்டா யாரும் பயப்பட மாட்டானுங்க. ஷாஜி கூப்பிட்டா எல்லாரும் பயப்படுவானுங்க. அருவா ஷாஜி. அருவா ஷாஜியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. என்ன விஷயம்? அஞ்சனாவை நீ தேடாதீங்க. அவளை அவன் தான் தூக்கிட்டான். இப்ப அவங்கிட்ட தான் இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? அவளை பார்த்ததும் பிடிச்சதும் தூக்கிட்டேன்னு சொல்றான். அது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. டவுன்ல இருந்து அவன் இங்க வந்திருக்கானா, பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறான். சொல்லவா அடிக்கவான்லாம் தெரியல. ஆனா ஒண்ணு, அவன் சொன்னதை செய்வான். எந்த போலீஸும் விசாரிக்க மாட்டாங்க. அந்த கேஸை எடுக்க வேணான்னு மேல் இடத்துல இருந்து கூட கால் வரும். இனி நீங்க இங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. டவுனுக்கு கிளம்பு. அவன் எங்க தூக்கிட்டு போனான்னு சொன்னானா? டவுனுக்கு. அங்கதானே அவனோட கோட்டை இருக்கு. அங்கதான் கொண்டு போயிருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, சாஜியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் தேவையில்லாம போய் சொல்ல மாட்டான். டவுனுக்கு தான் போயிருப்பான். அவங்க உங்களோட ஒய்ஃப் தானே. விஷயத்தை நான் டவுன் எஸ்ஐ முகமது ரஷீத் கிட்ட சொல்லிடுறேன். சரி, ஓகே, வரேன். என்னையா நடக்குதுங்க? ஒருவேளை ஆள் தெரியாம தூக்கிட்டானோ? சரி சார், நம்ம கிளம்பலாம்.
என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன திரும்ப கொண்டு போய் விட்டுடுங்க. நான் தூக்குன யாரையும் திரும்ப விட்டதே இல்லை. எதுக்காக என்ன கடத்துனீங்க? உன்னை தூக்கிட்டு போய் கொல்ல தான் போறோம். ஆனா உன்னை காப்பாத்திக்க நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். உன் லவ்வர் இருக்கானே அந்த மனு, அவனை கூப்பிடலாம். அவன் வந்து காப்பாத்திட்டோம். நீங்க யாருங்கிறதையாவது சொல்லுங்களேன். ஏய் வாயை மூடுறி. இனிமே வாயை திறந்த இங்கேயே நான் உன் கதையை முடிச்சிருவேன். யார் சார்? தெரியலையே. ஹலோ, நீங்க? ஷாஜி. அருவாங்கிறத என் பேரோட சேர்த்துக்கோ. அருவா ஷாஜி? ஆமா, உன் லவ்வரை நான் தூக்கிட்டேன். சொல் பேச்சு கேட்டா விட்டுருவேன், இல்லைன்னா கொன்றுவேன். ப்ளீஸ் வேண்டாம், அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க. டேய், ஷாஜியை பத்தி உனக்கு தெரியாது. வேணா விசாரிச்சு பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்க யாராச்சும் இருந்தா கேட்டுப்பார். இப்ப நீங்க எதுக்கு அங்க அவளை கடத்துனீங்க? பணம் அதிகமாக கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் பணம் கொடுத்தாங்க? ஹேய் தம்பி, போதும். நான் இதை சொன்னது அவ என் கூட இருக்காங்கிற தெரியப்படுத்த தான். ஹேய், உன் லவ்வருக்கு டென்ஷன் இந்தா, என்னன்னு கேளு. சார், அஞ்சனா. அஞ்சனா? என்ன 3-4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போறாங்க. நான் அருணை பார்த்துட்டு வரும்போது என்ன பிடிச்சிட்டாங்க. காப்பாத்துங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, எங்க கடத்திட்டு போறாங்க? எனக்கு தெரியாது சார். போற வழியெல்லாம் பார்த்து வை. சரி, போதும் போதும், வேண்டா. ஹலோ ஹலோ, என்ன எதுக்காக நீங்க கடத்திட்டு போறீங்க? கொல்லத்தான்னு சொன்னேன்ல, வாயை மூடிட்டு இரு. என்னாச்சு சார்? அவன் அவளை கடத்திட்டு தான் போயிருக்கான். ஷாஜி சொன்னபடி கேட்டா விடுவேன், இல்லைன்னா கொன்றுவேங்கிறான். நாம முதல்ல சிட்டிக்கு போலாம். அவன் மேடத்தை அங்கதானே கொண்டு போறான். இப்பவே நான் கிளம்புறேன். என்ன கொஞ்சம் உட்கார வைங்களேண்ணா, என்னால் முடியல. வா, இப்படி உட்கார். பார்த்துப்பா. டேய், உனக்கு முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்டா. வேண்டாண்ணா. எதுவும் தெரியாம நானும் உன்னை திட்டேன். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுண்ணா. இந்த விஷயத்த இப்ப இவங்கிட்ட சொல்ல வேணாம். சரி, நீ அதெல்லாம் விடு. இப்போ உன் உடம்பு தாண்டா உனக்கு முக்கியம். என்னால் மறக்க முடியாதுன்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் முடியலையேண்ணே. அருண், எல்லாம் அந்த கடவுளோட முடிவுப்பா. உன் லைஃப்ல அவ இல்லைன்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. கடவுள்லாம் இப்போ கார்பரேட்ஸ் பக்கம் தானே இல்லை? அஞ்சனா உன்னை பார்க்க தான் வீட்டில இருந்து வந்தா. அவ உன்னை பார்த்துட்டு எப்ப கிளம்புனா? நான் சொல்றேன், அவன் வருவான்ற நம்பிக்கை இருந்துச்சு. நான் காத்திருந்தேன். அருண், நீ வர சொன்ன, நான் வந்துட்டேன். ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் உன்னை பார்க்கணும்னு தான் சொன்னேன். பார்த்துட்டல, நான் கிளம்பவா? இன்னும் கொஞ்ச நேரம் இரு. நான் அவசரமா கிளம்பணும். எல்லாத்தையும் மறந்துட்டு இல்ல?
20 வருஷம் ஒண்ணா இருந்த நம்ம 2 பேரோட நினைவுகளையும் உன்னால மறக்க முடியுமா? நான் கிளம்புறேன். மனு சார் காத்துட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். அங்கிருந்து நான் அவளை டனலுக்கு கூட்டிட்டு வந்தேனே. நம்ம சேர்ந்து வாழலாம். அப்புறம் நம்ம ஒண்ணா சேர்ந்து சாகலாம். அப்புறம் நம்ம காதல் என்னைக்கும் அழியாது. செத்ததுக்கு அப்புறம் என்ன காதல்? வாழ துணிச்சல் இல்லாம கோழை மாதிரி சாகணுமா? இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? அப்ப வாழலாம். நான் கிளம்பணும். விடு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. என்ன விடு. நில்லு. அருண், நம்ம ஒன்னா வாழணும். அப்படி இல்லைன்னா ஒன்னா சாகணும். இப்ப நீ முடிவு பண்ண. ஒன்னா வாழணுமா இல்ல ஒன்னா சாகணுமா? உன்னை நான் இங்கிருந்து விட போறதில்ல. நீ எனக்கு தான். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ற? என்ன விடு. நான் பைத்தியம் தான். உன்னாலதான் இப்ப காதல் பைத்தியமா மாறிட்டேன். அதுக்காக நீ என்ன கொல்ல போறியா? என்ன விடு. இந்த கத்தியை நான் ரெடி பண்ணதே அந்த மனுக்காக தான். அவன் பணம் கொடுத்து உன்னை வாங்கிட்டான். அருண், நான் கிளம்பணும். காரணமே இல்லாம நீ என்னென்னமோ உளறிட்டு இருக்க. உனக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வாழ்க்கை நமக்கானது. நாம ஏன் ஒன்னா வாழக்கூடாது? உலகமே கொண்டாடுற காதல் எவ்வளவோ இருக்கு. சிலர் ஒன்னா வாழ்ந்தவங்க, சிலர் ஒன்னா இறந்தவங்க. ஏதாவது ஒண்ணு நீ முடிவு பண்ண. அருண், நான் கிளம்புறேன். அதெல்லாம் சரி வராது. நீ ஒரு முடிவை சொல்ல. நம்ம ஒன்னா வாழ வேண்டாமா? வேண்டாம். அப்ப சாகலாமா? இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ என்னை விட்டு போக கூடாது. நான் உன்னை விட்டாதானே நீ போவ. அருண், உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு என்னவோ ஆயிடுச்சுதான். ஆனா இப்போ இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி. காதல் உன் மேல நான் வச்ச அன்பு. அதுக்காக சாகலாம் இல்ல வாழலாம். ஆனா அவன் கூட நீ வாழ முடியாது. நான் உன்னை விட்டாதானே நீ போக முடியும். நான் போவேன். உன் கழுத்து நரம்ப பார்த்து ஒரே உருவிட்ட நீ எவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கத்தி என்னோட கழுத்துல ஒரே ஒரு கோடு. நானும் செத்துருவேன். நம்ம காதலை வாழ வைக்கிறதுக்காக நாம சாகலாம். ஊரெல்லாம் பேசுவாங்க, பேப்பர்ல கூட போடுவாங்க, நியூஸ் சேனல்லாம் பேசுவாங்க. அஞ்சனா, எனக்கு நீ வேணும். அஞ்சனா, எங்கடி போடுற? ஓடாத, நில்லு. ஒன்னு விட மாட்டேன். நில்லுன்னு சொல்றல. என்ன பண்ற பாரு.
அஞ்சனா நில்லுடி, நில்லுன்றல. நீ எனக்கு தான் அஞ்சனா, போகாத, நான் உன்னை விட மாட்டேன். நில்லு அஞ்சனா. இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. எனக்கு பைத்தியம் தான். அவளோட காதல பைத்தியம் ஆயிட்டேன். அப்போ எனக்கு அப்படியெல்லாம் தான் தோணுச்சு. அவ இல்லாம என்னால வாழ முடியாது பாஸ்கர். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், நீங்க கிளம்ப. உடனே இப்ப நம்ம போய் ஆகணும். எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் அவளை காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ண தப்பு தான். அருணை பார்க்க அவளை அனுப்பியிருக்க கூடாது. அவன் எதுவும் செஞ்சிருவான்ற பயம் எல்லாம் இல்லை. 2 நாளா அஞ்சனாவை எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்றதை நான் மறந்துட்டேன். அது அவன் தான் சார், அருவா ஷாஜி. ராத்திரி அவன் இங்க வந்திருந்தான். பேக் எடுத்தா கிளம்பலாம்ல? சரி சார், இதோ வருங்க. நேற்று ராத்திரி அவன் இங்க வந்திருக்கான். இருந்தாலும் நான் அதை புரிஞ்சுக்கல. அப்ப சரி, நான் இப்பவே கிளம்புறேன். சார், நானும் கூட வருவா? எங்க? டவுனுக்கு தான் சார். இங்க இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது சார். என் மகளை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வேண்டாண்ணே. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு? உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னா வேணாம். தொந்தரவெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க சார், ஒரே நிமிஷம் சார், நான் இப்போ வந்துடுறேன். போலாம் சார். எஸ்டேட்ல கொலை நடந்திருக்கலான்னு சந்தேகப்படுறதா தான் மேனேஜர் சொன்னாரு. போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிட்டதா சொன்னாரு. இனிமே போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. எப்படி பப்ளிக்கா கொலை பண்ணிருக்காங்க, இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாச்சா, அப்படிலாம் இருக்காது. வேற யாரையாவது அவங்க கொண்டு இருக்கலாம். மனுக்கு கால் பண்ணி கேட்கலாமா? திரும்ப திரும்ப நீ முட்டாள்தனம் பண்ணாத சொன்னா. மனு எஸ்டேட்டுக்கு போறதா உங்ககிட்ட சொன்னானா? இல்ல. இங்க யார்கிட்டயாவது சொன்னானா? தெரியல. அது மட்டும் கிடையாது, அஞ்சனா கூட அவன் போன விஷயத்த அவன் உங்ககிட்டயோ என்கிட்டயோ சொல்லல. அஞ்சனாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் சந்தேகப்பட மாட்டான். அவன் சந்தேகப்பட நாமளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? பிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. உன் தலையில மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆண்டி?
நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அவளை கொல்ல ஆள் அனுப்பிட்டு வெயிட் பண்றோம். உண்மையிலேயே உன்னை பாராட்டணும். எதையாவது ஞாபகம் வச்சிருக்கியே? நாம தான் ஆளுங்களை செட் பண்ணி அவளை கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கோம். அதனால நாம தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? இத பாரு, நான் தெளிவாவே சொல்றேன். அஞ்சனாவை கொல்ல நாம ஆட்கள் அனுப்பி வச்சோம். மனுவும் அஞ்சனாவும் எஸ்டேட்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சனா கதையை முடிக்க அங்க போனாங்க. அங்க அவளை வெட்டி கொன்னுட்டாங்க. போலீஸ் என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சனாவோட எதிரிங்க யாருன்னு அவங்க விசாரிப்பாங்க. அஞ்சனாவை நிறைய முறை நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஒரு தொழிலாளி அதை சொன்னா கூட போலீஸ் இங்க தான் வருவாங்க. அதனால தான் சொல்றேன், நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவே கூடாது. அப்படி நாம நடந்துக்கணும். விடுங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, விடுங்கடா, என்ன விடுங்கடா. டேய், இதுல சிம்ம மாத்தி போடுறா பேபி. என்ன விடுங்கடா, விடுடா. யாரா நீங்களா? தேவையே இல்லாம என்ன எதுக்குடா கடத்திருக்கீங்க? யாரா நீங்க? ஏய், இக்கைய விடுறா முதல்ல. ஏய், வாய மூடி. நீ எவ்வளவு கத்தினாலும் விட மாட்டோம். இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க தான் போற பாரு. என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏய், அவ வாய மூடுறா. யாருக்காவது டீ வேணுமாடா? வேணாண்ணா. ஏன்டா நம்ம பேரலைக்கு வாய மூடிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப. அதுக்கப்புறம் தான் உனக்கு சாவே வரும். மேல போனாலும் தண்டனை உண்டு. நம்ம அழகி சொல்றது புரியுதா? மேல அங்க தண்டனை கொடுப்பாங்களாம். நமக்கெல்லாம் நரகம் கிடைக்குமா? ஹே டார்லிங், நாங்க போகும்போதே சொர்க்கத்தோட தான் போவோம். சாமியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. சாமி இருந்தா நாங்க வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும். என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இல்லாதவங்களை ஏமாத்துறது தான் கடவுள். என்ன எதுக்காக கடத்துனீங்கன்னு சொல்லுங்க. ஏய், இவ தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்க. போலீஸ் சட்டம்லாம் இருக்கு. இருக்குதா? ஆஹா, நாங்க இது வரைக்கும் அப்படி எதையும் பார்த்ததே இல்லை. என்னடா? ஆமாண்ணே. எனக்கு ஒரு டீ வேணும். ஐயோ, காப்பாத்துங்க. ஏய், கத்தாத. கத்துன கார்லயே குத்தி போட்டுருவேன். ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கான காலம் வரும். உன்னை கொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. உங்களுக்குலாம் வேணாம்ல? வேணாம். உனக்கு எது வேணுமாடி? டீ கடைக்கு வேணும்னா வந்து குடிக்கிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் யோசிக்காத. ஏதாவது வேணும்னா கேளு, வாங்கி தரேன். வேண்டாம், என்ன விட்டீங்கன்னா போதும். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ சத்தம் போடக்கூடாது. இப்ப அஞ்சனாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. இதெல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவன் எப்படி பின்னாடி வந்தானே தெரியலையே. அதை கூட நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். ஆனா அவனுக்கு அஞ்சனா மேல என்ன கோவம்னே தெரியலையே சார். அவளே ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை யார் சார் தூக்க சொல்லியிருப்பா? இந்த ஆளு ஒரு பயங்கரமான கூலிப்பட தலைவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி வேணும்ல. அவங்க ஆளை மாத்தி தூக்கியிருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். அந்த மாதிரி கூட நிறைய விஷயம் நடக்குது இல்ல. இதுவும் அப்படிதான் சார் இருக்கணும் சார். சார், நான் வேணா வண்டி ஓட்டுவா? பரவாயில்ல, நானே ஓட்டிக்கிறேன். மனசு சரியில்லை, அதான். எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு சார். ஏன்னா இந்த ஆளை நம்ம நேர்ல பார்த்தா கூட யாருன்னு தெரியாது. எப்படி நான் நம்ம கண்டுபிடிக்கிறது?
நம்ம டவுனுக்கு போனதும் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸும் ரவுடியும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதே இவனுங்க தான். சார் சார் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.